உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். மற்ற ராசிக்காவது சனி பகவான் அந்த குறிப்பிட்ட காலம் 2.5 வருடம், 2.25 வருடம், இல்லை 5 வருடம், 7 வருடத்தோடு முடிச்சுட்டு போயிடுவார். மகரமாகட்டும் கும்பமாகட்டும் இவங்க 2 பேருக்கும் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். நமக்கு கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம், இவங்களுக்கு கிடைக்காது. 10 வருடமாக ஜாப் ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பாங்க. நமக்கு சனி பயிற்சியில் இதெல்லாம் கிளியர் ஆகுமானா ஆகாது, கொஞ்சம் நீடிக்கும். ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 1த்துக்கு 10 முறை யோசித்து செய்யுங்க. பிஸ்னஸில் இது பண்ண வரும்போது, வீட்டில் ஃபேமிலியில் வரும்போது, இவங்க நல்லது பண்ணி 4 பேருக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அந்த இடத்துல இவங்களை ஏதோ ஆதாயம் தேடிக்கிறாங்க, டேமேஜ் வரும். ஸோ இவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்காது. ஸோ மனவேதனைன்றது கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி மேம். ஸோ இந்த கும்பராசினியர்களுக்கு சனி பயிற்சியில் சனி பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு. ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. ஸோ அந்த பயமே இருக்கும். அப்படி இப்போ மறுபடியும் சனி பயிற்சி வரும்போது இன்னும் ஏதாவது பாதிப்பை கொடுப்பாரா? பாதிப்பு தான் ஆல்ரெடியில் இருக்காங்களே அவங்க. இப்போ அவங்களுக்கு பாத சனி தானே போயிட்டுருக்கு. 5 வருடம் பாதிப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புலாம் கொடுப்பாங்கன்னா, முதல்ல குடும்பத்தில் கை வச்சிருப்பாரு. இப்போயே நான் வழக்கமாக சொன்னேன், ஒரே டைலாக் தான். மற்ற ராசிக்காவது சனி பகவான் அந்த குறிப்பிட்ட காலம் 2.5 வருடம், 2.25 வருடம், இல்லை 5 வருடம், 7 வருடத்தோடு முடிச்சுட்டு போயிடுவார். மகரமாகட்டும் கும்பமாகட்டும் இவங்க 2 பேருக்கும் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நீடித்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஜென்ரலாகவே கும்ப ராசி ரொம்பவே ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் பர்சன்னு, எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னா, ஸோ அந்த ரீதியாக தான் கை வைக்கும். ஸோ அவங்க டேலண்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஓகேவா? நமக்கு கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம், இவங்களுக்கு கிடைக்காது. 10 வருடமாக ஜாப் ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பாங்க. இவங்களை தூக்கி வேறு ஊருக்கு மாற்றுவாங்க. இந்த கவர்மெண்ட்லலாம் இருக்கவங்க, மோஸ்ட்லி கும்பத்தில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடில் டச் ஜாஸ்தி இருக்கும். அரசும் அரசாங்கத்தோடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சிம்மத்துக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்கும், கும்பத்துக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, அந்த ரீதியாக இப்போ இவங்க ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த ப்ரமோஷன் கிடச்சிருக்காரு. அதுக்கு பதிலாக இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இவங்க ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கொடுக்காம ப்ரமோஷனும் கொடுக்காம இவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அதை கொடுத்து இவங்க மனசை வேதனைப்படுத்தும். ஸோ அந்த ரீதியான பாதிப்பெல்லாம் இவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன இதெல்லாம் எப்படின்னா, இந்த குரு பயிற்சி நடக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். இதெல்லாம் அந்த ஒரு 6-7 மந்த்ஸ் கொஞ்சம் ஆல்டர் கிடைக்கும். ஆனால் நமக்கு சனி பயிற்சியில் இதெல்லாம் கிளியர் ஆகுமானா ஆகாது, கொஞ்சம் நீடிக்கும். ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 1த்துக்கு 10 முறை யோசித்து செய்யுங்க. தடாலே முடிக்காதீங்க. பொறுமை பொறுமை பொறுமை. இதில் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே. ஒன்று ராகுவோட நட்சத்திரம். இதில் ராகு வேறு பயணிக்க போகிறாரு. ராகு வேற சதயத்தில் பயணிக்க போகிறாரு. எப்போன்னா ஜூலையில் பயணிக்க போகிறாரு. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சனி பகவானோட இதுவும் இருக்கும், ராகுவோட இதுவும் இருக்கும்போது என்னன்னா நிறைய வளர்ச்சியும் கொடுக்கும். ஆனால் டிஸார்டர், நமக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய இயற்கையாக வரக்கூடிய டேமேஜஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ கொஞ்சம் உலகத்துக்கே வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு மாற்றம் வரும். அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். திடீர்னு சடனாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சடனாக இருக்கும், பேர் டேமேஜ் ஆகும். இவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க, 4 பேருக்கு இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் வச்சு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரஸ்ட்டு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுத்து ட்ரஸ்ட்டெல்லாம் வைக்கலாம். அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது பேர் டேமேஜ் வரும். ஓகேங்களா? இவங்க இதை எடுத்து இவங்க ஓன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வரும். பிஸ்னஸில் இது பண்ண வரும்போது, வீட்டில் ஃபேமிலியில் வரும்போது, இவங்க நல்லது பண்ணி 4 பேருக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அந்த இடத்துல இவங்களை ஏதோ ஆதாயம் தேடிக்கிறாங்க, டேமேஜ் வரும். ஸோ இவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்காது. ஸோ மனவேதனைன்றது கண்டிப்பாக இருக்கும். இவங்க ஹெல்ப் 10 பேருக்கு பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கை இருக்காது, ஒருத்தர் கூட கை கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய மனசு வேதனை, கவலையே. ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான்.
ஸோ நடக்கும். இன்னும் 2 வருடமும் அது நடக்கும். அதனால் நீங்கள் மனசை தேத்திக்கிட்டு பொறுமையாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் பாட்டை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆனால் உங்கள் குணத்தையும் நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்களுடைய நல்ல குணத்தை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக சனி பகவான் போகும்போது உங்களுக்கு நல்லதே பண்ணிட்டு போவார். ஓகே. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து வந்து 7 சனி, இப்போ சனி பெயர்ச்சி. ஸோ இதுலேருந்து அவங்க வந்து நினைக்கிற விஷயத்த எதையாவது பண்ண முடியும் அப்படின்னா முடியுமா? இப்போ ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு உகந்ததாக இருக்குமா மேம்? தொழில் எல்லாத்துலேயுமே தாமதம் தடை கண்டிப்பாக இருக்குமா. ஓகே. ஏன்னா 7 சனி பாதத்தில் வேறு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றம் வருது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொழில் வந்து வெளியில் போய் பண்ணுறீங்களா, உள்ளூரில் எல்லாம் வெளியில் போய் பண்ணுறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரின் போகிறீங்களா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்களா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும். பட் நீங்கள் இங்கே உள்ளூர்லேயே உட்காந்துட்டு பண்ணோன்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக தடை தாமதம் கொடுத்தே தீரும். ஓகே. ஸோ அகலக்கால் வைக்காமல் பண்ணுங்கள். அது பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வந்து நிறைய பிரச்சனை சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த மட்டும் கும்பராசி இந்த டைமில் பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? திடீர்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஓகே. அதுவும் ஃபேமிலிஸில் இருக்கும்போது, அதுவும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இந்த ஐவஸ் பிரச்சனைலாம் இருக்குன்னா ரொம்ப பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இதில் உங்கள் தசாபுத்தி காலம் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். தசாபுத்தி காலம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் டெம்ப்ரவரி பிரச்சனை தான், பெர்மனன்ட் கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இதே டெம்ப்ரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் கும்பத்துக்கு அடி வாங்கி 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 பழகிடுச்சு. கும்பராசினாலே அடி வாங்குகிற ராசியில் ஒரு ராசியாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா? அதில் பழகிடுச்சு. பட் நம்ம அடி வாங்கி வாங்கி பண்ணாலுமே நம்மளோட குணம் மாறாது. கும்பராசியோட குணம் மாறாது. உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எவ்வளோ நாள் தான் ஒருத்தால் அடி கொடுத்துட்டே இருக்க முடியும். கரெக்டுங்களா? அது நமக்கு நல்லதாகவே மாறும். ஓகே. இப்போ வந்து கும்பத்துக்கு வந்து இவ்வளோ ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். கண்டிப்பாக ஹெல்த்தில் கவனம் வேணும். ஏன்னா இந்த பாதம் ரிலேட்டடாக முட்டிக்கு கீழே இருக்கிற விஷயம் கண்டிப்பாக கவனம் வேணும். அதே மாதிரி நடங்க, நல்லா நடங்க. கோவிலெல்லாம் கிரிவலம் போங்க, படிக்கட்டு ஏறி போகிறாங்க, முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. எங்கெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் இருக்கோ அதை பண்ணுங்கள். இல்லை என்னால் வந்து கிரிவலம் போக முடியல, படிக்கட்டு போக முடியலன்னா நீங்களே உங்கள் கோவில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையில் விரதம் இருந்துட்டு நீங்கள் அந்த கடவுளில் வந்து ஒரு 500 டைம்ஸோ இல்லை 1008 டைம்ஸோ சுற்றி வாங்க. ஓகே. உங்கள் காலுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கங்க, நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கங்க. சனி பகவான் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சனி பகவான் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் பண்ணலை, நமக்கு புரிய வைக்கிறாரு. அது நம்ம எல்லாருமே கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். ஓகே. நமக்கு விதிக்கப்பட்ட விதி அது. நமக்கு இந்த சொசைட்டியில் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்றது நமக்கு காமிக்கிறாரு. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது சொல்கிறாரு. இது உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கேற்ற கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அப்படி அமைப்பு இல்லை நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்தாக போய்டும். ஓகே. இப்போ சனி பகவான் வந்து கும்பராசிக்கு எத்தனாவது இடத்துல மேம் இருக்கார்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத சனியில் இருக்கார். பாதனம் முழுசையெல்லாம் இன்னும் விடலை. இன்னும் 2.5 வருடம், கண்டிப்பாக நமக்கு 3 வருடம் டைம் எடுக்கும். ஓகே. கண்டிப்பாக முன்னாடி 6 மாதம் பின்னாடி 6 மாதம் வச்சுக்கோங்க. 7.5 சனினாலே கரெக்டாக 7.5 வருடம்லாம் சனி பகவான் நடத்த மாட்டார். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாருன்னு சொன்னேன். மற்ற ராசிக்காவது 8 வருடம் எடுத்துக்கிறாருன்னா நமக்கெல்லாம் 8.5 வருடம் எடுத்துப்பார். முன்னாடி 6 மாதம் போட்டுக்கோங்க, பின்னாடி 6 மாதம் போட்டுங்க. எந்த பெரிய விஷயம் அகலக்கால் வைக்கிறதோ, லேண்டு வாங்குறதோ, வந்து லோன் வாங்குறதோ, இதெல்லாம் பார்த்து உங்களால் முடியுன்றதை யோசித்து பண்ணுங்கள். ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது பாத சனிலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். ஓகே மேம். நீங்கள் பாத சனின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தானம் தர்மம் நிறைய கொடுங்க. ஆல்ரெடியே கும்பராசி நிறைய தானம் தர்மம் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக கும்பராசி தானம் பண்ணிடும். சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு நல்ல சோல் அது. ஸோ அதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட எதுவுமே நீங்கள் குணத்தை மாற்றிக்காதீங்க. குணத்தை மாற்றிக்கணுன்னா உங்களுடைய கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி யாரை நம்பணுன்றதை தயவு செய்து அதை நல்லா அனலைஸ் பண்ணி நம்புங்க. எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு தான் மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. உங்களோட சீக்ரெட், ஆக்சுவலாக கும்பம் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ராசி. யாருக்கிட்டையும் அவ்வளோ ஏதோ பளிச்சுலாம் எந்த விஷயத்தையும் ஓப்பன் பண்ணுறாது. எப்படி விருச்சிகம் ஒரு சீக்ரெட்டோ மர்மம் நிறைந்த ராசியோ அதே மாதிரி கும்பமும் கூட தான். ஆனால் இவங்க பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதிலெல்லாம் ஒரு பார்டரை மெயின்டைன் பண்ணிக்க மேம். இப்போது கும்பராசி வந்து எந்தெந்த மாதிரியான தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுமா? சனி தசையில் புதன் புத்தி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஓகே. ஓகேங்களா. அந்த அந்த தசாபுத்தி காலம் நடக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோஸ்கோப்பில் அவங்களுடைய பர்த் எப்படி சனி பகவானும் புதன் பகவானும் இருக்காருன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்துக்கு நான் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். ஓகே. நான் வந்து இப்போது கும்பத்துக்கும் மீனத்துக்கும் மேஷத்துக்கும் ஏன்னா மேஜர் 7.5 சனி நடந்துருக்கு, அதனால் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ அவிட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசையில் புதன் புத்தி கேர்ஃபுல்லாக இருக்கும். சதயம் ஆல்மோஸ்ட் எல்லா தசையுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், அவங்களுக்கு பெருசாக வந்து தொந்தரவு கொடுக்காது. இப்போ இந்த ராகு தசையில் கேது புத்தி அதெல்லாம் வரும்போது தான் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குமே தவிர பெருசாக வந்து தொந்தரவு கொடுக்காது. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அப்படி கிடையாது. சேம் வந்து சனி தசையில் புதன் புத்தி வரும்போது மிக்ஸ்டாக இருக்கும், நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும், அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு புதன் நல்லா இருந்துட்டா நல்ல இடத்துல இருந்துட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை புதன் நல்லா இல்லை அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னா அந்த வேலையை செஞ்சு விட்டு போயிடும். எந்த இடத்துல இருக்காரோ அந்த ரீதியான தொல்லையை கொடுத்துரும் நமக்கு, அதில் கவனம் வேணும். மற்றபடி எது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் சுக்கிர தசை சூப்பராக இருக்கும். அது வர்றதுக்கு வயது இருக்குது 61லேருந்து 70, அந்த வயதுக்காரங்களுக்கு தான் சுக்கிர தசை போகும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. 60லேருந்து 70 வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சுக்கிரதசை என்ன பண்ணணும், சுக்கிரதசைன்னா சுக்கிரன் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. சுக்கிரதசை கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க எதில் மட்டும் கவனமாக இருக்கணும்னா பெண்கள் ரீதியான விஷயத்தில் கவனம் வேணும். இந்த 61லேருந்து 70 நடக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசை போகும்போது நல்லா இருக்கும், சுகமான வாழ்க்கை இருக்கும், அமைதியான வாழ்க்கை இருக்கும், ஜாலியான வாழ்க்கை இருக்கும். ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போவாங்க, பசங்க ஃபாரினில் இருப்பாங்க, இவங்க போயிட்டு அங்கே ஒன்று ஸ்டே பண்ணுவாங்க, இல்லை விசிட்டிங் விசாவில் போயிட்டு வருவாங்க, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் பெண்களோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஓகேம்மா. அது மட்டும்தான், மற்றபடி நல்லாயிருக்கும். மேம் இப்போ கும்பராசி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இப்போது இந்த சனிப்பயிற்சி டைமில் அவங்கள பாதுகாத்துக்கணுன்னா என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமா? என்ன வழிபாடுன்னா இவங்க வந்து தானம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாமே அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனால் கொடுத்துட்டே இருக்கணும் திரும்ப. ஓகேங்களா. ரெகுலர் அது வந்து ரகசியமாக பண்ணிகிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. முடிஞ்சால் கையால் அவங்களே சமைச்சு கொடுக்குறது இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கும்பம் ரொம்ப நல்லா சமைக்கும், கும்பமுடைய சமையல் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால் அது சமைச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தமார்களை வழிபாடு எடுத்துக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா 18 சித்தமார்களோட வழிபாடு எடுத்துக்கலாம். அப்படி அதுவும் நமக்கு கஷ்டம் அப்படின்னும் போது வீட்டிலையே நீங்கள் உங்களுக்கான நட்சத்திர சித்தர் இருப்பாங்க, கூகுளில் போட்டு அடிங்க, அதை அவங்கள எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.